ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம்லேயும் உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த யூடர்ன் ப்ரோக்ராம்லேயும் ஒரு ஸ்பெஷலான டாப்பிக்கை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் என் கூட இருக்காங்க. அவள் பேர் செரி மிஷல். Hi Cherry, it's so nice to have you. Thank you. So Cherry is a very good singer. She's a worship leader, and she also has a passion for God. அவளுக்கு ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஸோ அவள் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களோட ஃபெய்த் ஜேர்னி, எங்களோட பர்சனல் ப்ரேயர் டைம் எப்படி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எப்படி ஆண்டவர் கூட க்ளோஸாக இருப்போம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கேஷுவலாக பேச போகிறோம். ஸோ இட்ஸ் gonna be a fun time. ஸோ I'm very excited to share this conversation with you. உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணுறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஸோ இப்போவும் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ செரி, உன்னை வந்து நிறைய பேருக்கு பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவங்களோட டாட்டர் அப்படின்னு தெரியும். பாஸ்டர் வந்து உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே சின்ன வயசுலேருந்தே மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கீங்க. நீ அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேயே நீ வளர்ந்துருக்க. அப்பா மினிஸ்ட்ரி பண்ணுறதை பார்த்து, மற்றபடி அவங்க கூட மினிஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணுறது, அவங்க கூட சேர்ந்து பாடுறது, not only you, even your brother, your mom, எல்லாரும் சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ணுவீங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் சிமிலர் பேக்ரவுண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்தே அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது, ஆண்டவர் பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க உனக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உன்னோட அப்ரிங்கிங் எப்படி இருந்துச்சு, உன்னோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு, உன்னோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணு. ஸோ ஆஸ் ஸ்டெல்லா மென்ஷன், நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பாஸ்டர் ஃபேமிலியில் வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ சின்னதுலேருந்தே மோஸ்ட் ஆஃப் மை சைல்ட்ஹுட் வந்து ஐ ஸ்பெண்ட் இட் இன் சர்ச். ஸோ நான் வளர்ந்தது, நான் வந்து என் எக்ஸாமுக்கு படித்தது, நான் என் ஹோம்ஒர்க் பண்ணது எல்லாமே சர்ச்சில் தான் பண்ணேன். ஸோ அப்படி ஒரு சர்ச் பேக்ரவுண்டில் வளர்ந்த ஒரு கேர்ள் தான் நான். ஸோ அப்படி இருந்து எனக்கு வந்து அப்படி வளர்ந்ததுனால ரொம்ப வேர்ல்ட்லி எக்ஸ்போஜர் வந்து ரொம்ப இல்லை. ஸோ இட் வாஸ் வெரி வெரி லிமிட்டெட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஒரு சர்ச், ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு என்க்ளோஸ் சர்க்கிள்லேயே ஐ க்ரூ அப். ஸோ தட் இஸ் அ பிளெஸ்ஸிங். பட் ஆல்சோ வென் ஐ ஸ்டெப்ட் அவுட், அந்த உலகத்துக்குள்ளே போகிறப்போ தான் ஐ நியூ எப்படி வந்து இதோட ரியாலிட்டி என்ன இருக்குது, இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதெல்லாம் அப்புறம் தான் வந்து காட் ஸ்லோலி ஹீ டாட் மீ. ஸோ ஆண்டவர் வந்து மெதுவாக கற்றுக் கொடுத்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் எனக்கு அப்புறம் தான் காட் டாட் மீ அண்ட் இஸ் ஸ்டில் டீச்சிங் மீ. ஸோ சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் ஆண்டவர் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட, என்னென்ன இன்ஃப்ளூயன்சஸ் இருந்துச்சு உனக்கு? ஸோ சின்னதில் வந்து மோஸ்ட் ஆஃப் மை இன்ஃப்ளூயன்ஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். ஸோ வந்து என்னுடைய ரெண்டு பேரண்ட்ஸும், என் மம்மி அண்ட் டேடி, அவங்க ரெண்டு பேருமே அவங்களும் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். பட் அவங்க வந்து they knew Christ the raw way. லைக் ஒரு அன்சேவ்டு பர்சனாக இருந்து அப்புறம் அவங்க சேவ் பண்ணி அவங்க சால்வேஷனுக்குள்ளே வந்தாங்க, ஒரு அச்சீவ்க்குள்ளே வந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. பட் அந்த மாதிரி அவங்க வந்ததுனால we were fortunate enough, நாங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் to be born and brought up in a Christian family. ஸோ அந்த மாதிரி வளர்ந்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் வந்து என்னுடைய ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ஒரு பாஸ்டருடைய டாட்டராக வளர்ந்தனால நிறையா பாஸ்டர்ஸ் என்னுடைய மென்டர்ஸாக லைஃப்பில் ஆண்டவர் கொடுத்தார். அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு கிஃப்ட். ஸோ லைக் ஃப்ரெண்ட்ஸ் லைக் யூ, ஸோ கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டியன் சர்க்கிள், பீப்புள் வேர் வி கேன் டூ லைஃப் டுகெதர் இன் கிரைஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் மை இன்ஃப்ளூயன்ஸ் கம்ஸ் ஃப்ரம். ஸோ என்ன தான் ஆண்டவர் வந்து சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சாலும் there must be a turning point in your life. ஜீசஸ் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு நம்ம at one point நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உனக்கு? ஸோ எனக்கு வந்து ஆண்டவர் வந்து எல்லாம் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு பண்ணி பார்த்துருக்கேன், எங்கள் ஃபேமிலிக்கு பண்ணி பார்த்துருக்கேன். பட் பர்சனலாக இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிற வரைக்கும் எனக்குன்னு ஒரு பர்சனல் நீடு இருந்தால் நாங்கள் ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணுவோம். மம்மி டாடி எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து காட் வில் ஆன்சர் ஆர் ப்ரேயர்ஸ். ஆண்டவர் வந்து கேட்குறதெல்லாம் கொடுத்துருவார். ஸோ எனக்கு about 3.5 years ago, 4 years ago,
ஐ வென்ட் டு ஸ்டடி பைபிள் காலேஜ். ஸோ வெளியூரில் போய் பைபிள் காலேஜ் படிக்க போயிருந்தேன். ஸோ அங்கே போய் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஐ வாஸ் ஆன் மை ஓன். ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனியாக ஆளாக இருந்து வெளியூரில் படித்தப்போ அப்போது வந்து எனக்கு வேற யார் மேலேயும் ரிலே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே சென்னையில் எல்லாரோடையும் இருக்கும்போது ஃபேமிலியோடு இருக்கும்போது அந்த கிறிஸ்டியன் சர்க்கிள் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி தெரியும், எல்லாருக்கும் அதே வேல்யூஸ் இருக்கும். ஸோ எதுவுமே நம்ம வெளியே போய் கற்றுக்கணும், வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ட்டு இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்கு எல்லா கம்ஃபர்ட் எல்லா சந்தோஷமும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நீ ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் தனியாக போகும்போது உனக்கு எப்படி இருந்தது? ஸோ தனியாக போகிறப்போ ஈவன் தோ நான் ஒரு பைபிள் காலேஜுக்கு தான் போயிருந்தேன், பைபிள் படிக்க தான் போயிருந்தேன். பட் அங்கே போய் வந்து நான் தனியாக இருந்தப்போ தான் வந்து காட் பிகேம் வெரி பர்சனல் டு மீ. ஆண்டவர் வந்து ரொம்ப என் வாழ்க்கையில் அப்போ தான் நான் ப்ராமினெண்ட்டாக பார்த்தேன். நான் கேட்குற ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசை கூட ஹீ வில் ஃபுல்ஃபில் இட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சு, ஐ ஸ்டார்டட் டு ரியலைஸ், ஓ ஆண்டவர் நம்ம ப்ரேயரும் கேட்பாரா, ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கிட்ட கூட பர்சனலாக பேசுவாரா, அது வந்து ஒரு மீடியேட்டர் மூலயமா ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ண தேவையில்லை, நேரடியாக என்கிட்டயும் பேசுவார் அப்படின்ற அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏதாவது ஒரு 1 or 2 இன்சிடென்ட்ஸ் இருக்குதா உனக்கு லைக் மறக்க முடியாதது? லைக் இது வந்து பீப்புள் பண்ணதில்லை, ஆண்டவர் தான் எனக்கு இவங்க மூலமாக இல்லைனா இந்த திங் மூலமாக எனக்கு என்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு அவரோட அன்பை காமிக்கிறாருன்னு உனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? எஸ், டெஃபினெட்லி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சச் இன்சிடெண்ட் வந்து அங்கே இருக்கிறப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைமில், ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங், அங்கே இருக்கிறப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ அந்த ஒரு மந்த் வந்து இட் வாஸ் வெரி வெரி டைட், ரொம்ப ஃபைனான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இங்கேயும் மம்மி டேடிக்கிட்டையும் கேட்க முடியாது, ஏன்னா தேர் ஆல்சோ இன் மினிஸ்ட்ரி, அவங்களும் ஊழியத்தில் இருக்கனால அவங்க மேலேயும் ப்ரெஷர் போட முடியாது. ப்ளஸ் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் போது இன்னும் அவங்களுக்கு ஒரு வரி மாதிரி இருக்கும், அவளுக்கு இது இனஃபாக இருக்குமா, அவ கஷ்டப்படுவாளோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளும் நம்மளோட வரிஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கணும், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சிக்கணும்னு இருப்போம் நம்ம. ஆமாம், ஸோ அவங்களையும் ரொம்ப ட்ரபிள் பண்ண முடியாது, அவங்களையும் பர்டன் பண்ண முடியாது. அதனால அந்த சீசன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைனான்ஷியலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போது நான் வந்து ப்ரேயர் பண்ணேன், சும்மா தான் ப்ரேயர் பண்ணேன், நான் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என்கிட்ட ப்ரொவிஷன்ஸ் கூட ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு ஒரு 1 வீக் மேக்ஸிமம் ஒரு 3 days வரும் என்கிட்ட இருக்கிறது கையில், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் யூ ஷுட் ஒன்லி டூ சம்திங் அண்ட் ப்ரொவைட், அண்டரே நீங்கள் தான் வந்து எனக்கு தேவையான சாப்பாடு, எனக்கு தேவையான பொருளெல்லாம் நீங்கள் தான் தரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணதை மறந்துட்டேன் நான், ஐ ஃபர்காட் தட் ஐ டிட் தட் ப்ரேயர். ஒரு நாள் நான் வந்து காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறப்போ என்னுடைய ஹவுஸ்மேட்ஸ், என் கூட தங்கியிருந்த சில கேர்ள்ஸ், அவங்க வந்து எனக்கு ஃபோன் அடித்தாங்க, சரி நீ உடனே வீட்டுக்கு வா, கம் சூன், யாரும் வந்து காரில் வந்து ஏதோ வச்சுட்டு போனாங்க உனக்காக, என்னன்னு வந்து பாரு அப்படின்னாங்க. ஸோ நான் என்னுடைய வீட்டுக்கு வந்து நடந்து வந்தேன், வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா என் கேட்டுக்கிட்டேயே யாரோ 10 kgs ஆஃப் பெரிய பேக் ரைஸ் ஃபுல்லாக வச்சு, அது பக்கத்தில் எனக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே. ஸோ வெளியூரில் வந்து இங்கே நம்ம ஊரில் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், வெளியூரில் வந்து நம்மளோட பொருள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இந்தியன் மசாலா ஸ்பைசஸ் அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ எனக்கு என்ன பிடிக்குமோ, நான் என்ன யூஸ் பண்ணணும் கரெக்டாக, அது வந்து அது என் வீடு வாசலில் யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இது செடிக்கு வந்தால் கொடுத்துருங்க அப்படின்னு என் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லி, ஸோ தட் வாஸ் எனக்கு அப்படியே ரொம்ப அன்ரியலாக இருந்துச்சு. ஆண்டவர் என் ஃபேமிலிக்கு நான் வளர்ந்தப்போ பண்ணது பார்த்துருக்கேன், பட் எனக்கு பர்சனலாக பண்ணுறப்போ இட் வாஸ் அமேசிங். ஆமாம், லைக் நம்ம வந்து நம்மளோட பர்சனல் லைக் டைமில் இருக்கும்போது நம்ம பண்ணுற சின்ன சின்ன ப்ரேயர் ஆன்சர் ஆகும்போது தான் ஆண்டவர் அப்படியே ரியலாக தோணுவார். சரி, நம்ம அம்மா அப்பாவுக்கு இது செஞ்சுருக்காரு, லைக் நம்ம பாஸ்டர்ஸ் ப்ரே பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி ஆண்டவர் அதை கேட்குறாருன்னு சொல்லும் போது நம்மளோட ஃபெய்த் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆண்டவர் இன்னும் உண்மையாக இருக்கிறாரு, இன்னும் அலைவாக இருக்கிறாரு அப்படின்ட்டு நமக்கு தோணும். ஸோ அதுக்கப்புறம் உன்னோட ப்ரேயர் லைஃப், உன்னோட பர்சனல் மெடிடேஷன் அதை எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? ஸோ லைக் ஐ மென்ஷன் பிஃபோர், சின்ன வயசில் வந்து ஃபேமிலி ப்ரேயர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுலேயே ப்ரேயர் பண்ணி அப்படியே ஓபி அடிச்சுட்டு இருந்தேன் நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ.
ஸோ ஒரு பர்சனலாக ப்ரேயர் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு அப்போ தெரியல. ஸோ நான் வெளியூரில் இருக்கிறப்போ, நான் தனியாக இருக்கிறப்போ தான் ஓகே ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் ஆண்டவர் பண்ணுறது பார்க்குறப்போ எனக்கும் உள்ள ஒரு வாஞ்சை வந்துச்சு. ஐ ஷுட் ஆல்சோ ஆனர் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்றப்போ தான் என்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஸ்டார்டட். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ ஸ்டார்டட் மை பர்சனல் டிவோஷன். ஸோ அங்கே தொடங்கினது தான் என்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு ஆண்டவரோட. உன்னோட ஸ்பெஷல் டைம் வித் காட் அப்படின்ட்டு எவ்ரிடே இருக்கும்ல, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறியா? என்னென்னலாம் பண்ணுவேன், எவ்வளோ நேரம் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்? இப்போ என்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட என்னன்னா, நான் வந்து ஒரு வர்ஷிப் லீடர். ஸோ லைக் யூ உன்ன மாதிரியே நானும் வந்து ஒரு வர்ஷிப் லீடர். ஸோ வர்ஷிப் லீடராக இருக்கிறப்போ எனக்கு வந்து மெயின் என்னுடைய கம்யூனிகேஷன் வித் காடே இட்ஸ் த்ரூ வர்ஷிப். ஸோ ஆண்டவர்கிட்ட நான் பேசுகிறதே என்னுடைய சாங்ஸ் மூலமாக, ஆண்டவர்கிட்ட பாடுறது மூலமாக, ஸோ அந்த மெலடி மூலமாக பாடுறது தான், ஆண்டவரோட பேசுகிறது தான் என்னுடைய மெயின் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன், விச் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. அது வந்து என்னுடைய ஒரு பர்சனல் திங், ஆண்டவரோட ஒரு பர்சனல் ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் மை டைம் ஆஃப் மை டிவோஷனல் டைம் இன் வர்ஷிப். ஸோ வர்ஷிப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் தி ஒன்லி திங் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க முடியும். இட்ஸ் தி ஒன்லி திங் தட் இஸ் வர்தி தட் வி கேன் கிவ் ஹிம். ஸோ வேர்ட் ஆஃப் காட் எல்லாமே இட்ஸ் டு எடிஃபை அஸ். ஆண்டவர் வந்து நமக்கு சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ப்ராமிஸ். ஸோ வர்ஷிப் மட்டும்தான் ஆண்டவரை பற்றி நம்ம பாடுறப்போ இட் கோஸ் டைரக்ட்லி அபவ். ஸோ ஆண்டவர் இட்ஸ் டைரக்டட் டு காட். ஸோ தட் இஸ் வெரி வேல்யூபிள். ஸோ என்னுடைய மோஸ்ட் ஆஃப் மை டிவோஷன் இஸ் பேஸ்ட் அரவுண்ட் வர்ஷிப். ஸோ வர்ஷிப் வந்து டைம்னு சொல்ல முடியாது, ஒரு டைம் ஃப்ரேம்னு ஐ கேனாட் லிமிட் மை டிவோஷன். சில நேரம் இட் வில் பி 2 hours, சில நேரம் அப்படியே நான் வந்து வர்ஷிப் பண்ணிகிட்டே ஐ ஃபால் அஸ்லீப். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறையா நடந்திருக்கு. ஸோ டைம் ஃப்ரேம்னு இல்லை, பட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் வர்ஷிப். அந்த வர்ஷிப்லேயே இருக்கிறப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போது வந்து ஐ வில் ரீட் த பைபிள். ஸோ பைபிளில் பேசுகிறப்போ ஆண்டவர் சொல்கிறதும் எனக்கு உள்ள அந்த கேட்கும்ல ஒரு வாய்ஸ், ஸோ அது சொல்கிறதும் ஆண்டவருடைய வார்த்தையும் இட் வில் பி இன் லைன். ஸோ அது அலைண்டாக இருக்கிறப்போ ஓகே இந்த ஆண்டவர் தான் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ ஐ வில் ஸ்டார்ட் டு ஜேர்னல். ஸோ என்னுடைய ஒரு ப்ரேயர் டைரி மாதிரி வச்சு, ஸோ அதில் ஐ வில் பி ரைட்டிங் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி பேசின வசனத்தில், இன்றைக்கி சொன்ன ப்ராமிஸில் என்ன இருக்குது. ஸோ அப்படி தட்ஸ் ஹவ் மை devotion is on a daily basis. Wow, that's very beautiful. Different forms-ல நீ ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, ஆண்டவருடைய வார்த்தை ரீட் பண்ணும்போது உனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே என்ன கரெக்ட் பண்ணிக்கணும், நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த பர்சன் பைபிளில் இந்த மாதிரி மிஸ்டேக் செய்யும் போது அன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் செஞ்சுருப்போம். ஸோ நம்மக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆண்டவர் அந்த வேர்ட் ஆஃப் காட் மூலமாக பேசுவார். ஸோ நம்ம ப்ரே பண்ணிகிட்டே வேர்ட் ஆஃப் காட் ரீட் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் மூலமாகவே அப்படியே ஹீல் டாக் டு அஸ். அப்புறம் நம்ம தாட்ஸில் ஹீல் ரிமைண்டர்ஸ் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ், அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அப்படின்ட்டு ஹீல் டீச்சர்ஸ், ஹீல் டாக் டு அஸ். ஸோ நீ சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் இட்ஸ் a two-way conversation. He'll also talk to us. He'll also sing with us. He'll also like நம்ம கூடவே he's a part of us மாதிரி இருக்கும். ஸோ that's very beautiful. And நம்ம பர்சனலாக என்னதான் ஃபேமிலி ப்ரேயர் இருக்குதோ, என்னதான் சண்டே சர்வீசஸ் நம்ம போகிறோமோ, என்னதான் ப்ரேயர் மீட்டிங்ஸ்லாம் போகிறோமோ, அது மட்டும் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டாக இல்லாமல் நம்ம எவ்ரிடே நம்ம பர்சனலாக ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது, அவர்கிட்ட பேசும்போது தான் அவர் இன்னும் ரியலாக இன்னும் அந்த அவரோட பவர், அவரோட பீஸ் நம்மளோட லைஃப்பில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ that's very important for every young person. ஆண்டவரை இன்னும் பற்றி கொள்ளணும்னா you have to read the Bible for yourself. நீங்கள் டெய்லி பைபிள் ரீட் பண்ணி அவர்கிட்ட சும்மா கொஞ்ச நேரம் பேசும்போது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேபி 5 minutes பைபிள் ரீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ வேர்சஸ் ரீட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள்.
அந்த ப்ராமிஸ் வேர்ஸை கிளைம் பண்ணி ஆண்டவர் இதை நீர் சொல்லியிருக்கிறீர் பைபிளில் அப்படின்ட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் அதை உங்களுக்கு ஃபுல் டே ரிமைண்ட் பண்ணுவார், இதுதான் என்னோட ப்ராமிஸ் அப்படின்ட்டு ரிமைண்ட் பண்ணுவார். உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன், என்ன டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது ஆண்டவர் வந்து அந்த ப்ராமிஸ் வச்சு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவார். அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், அது ஒரு ஆன்சராக கூட இருக்கும் அந்த ப்ராப்ளம்க்கு. ஸோ அந்த மாதிரி 5 minutesல ஸ்டார்ட் பண்ணி 10 minutes அப்படின்ட்டு ½ an hour அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் டேயும் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜில் உட்காந்துருக்கும் போது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் அவர் கூட அப்படியே பேசிகிட்டே இருக்கலாம். சுவாமி இது நடக்குதுன்னு அப்படியே ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி பேசும்போது இன்னும் அவர் கூட ஒரு க்ளோஸரான ரிலேஷன்ஷிப் அவர் கூட டெவலப் பண்ணலாம். ஸோ செரி வியூவர்ஸ்க்காக அவங்க இன்னும் ஆண்டவர் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் கூட இன்னும் நெருக்கமாக இருக்கணும், ஆண்டவர் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது மூலமாக செய்யணும், பீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்தந்த டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்க்காக நீ ப்ரே பண்ணுறியா? கண்டிப்பாக. ஸோ ப்ரே பண்ணலாம். ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இன்றைக்கும் லார்ட் இட் இஸ் யூ, நீங்கள் தான் எங்ககிட்ட பேசி இன்றைக்கி எங்கள் மூலியமாக பேசிகிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. ஸோ யூ ஆர் தி ஒன் ஹூஸ் டாக்கிங் டு அஸ் அண்ட் யூர் ஸ்பீக்கிங் த்ரூ அஸ் டு யுவர் பீப்புள். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் தான் ஏசப்பா பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஈவன் ரைட் நவ் நாங்கள் பேசுனது போல் உங்கள் கூட அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்க உதவி செய்யுங்க அப்பா. லார்ட், let them have a personal relationship with you. You help them to find you, Lord, in whatever they're doing. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ ஏசப்பா, உங்களுக்காக நேரத்தை செலுத்துறதுக்காக உதவி செய்யுங்க ஏசப்பா. Let them find the time to give it to you, Lord. Right now we pray that you will strengthen their personal relationship with you, Jesus. ஆண்டவரே, அவங்களுடைய அந்த தொடர்பு உங்க கூட இருக்கணும் அப்பா. they should have that connect with you. ஆண்டவரே, அவங்க வாசிக்கிற ஒவ்வொரு வசனம், அவங்க ப்ரே பண்ணுற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. You are going to be speaking with them through each and every verse that they are reading. அவங்க படிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக நன்றி ஏசப்பா. அவங்களுக்கு விஸ்டம் கொடுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. ஒவ்வொரு வசனமும் அவங்க புரிஞ்சு கொள்றதுக்கு, உங்ககிட்ட ஒவ்வொரு வார்த்தை அவங்க பேசுகிறப்போ அவங்களுடைய மனசை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட அவங்க பேசி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்காக நன்றி. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. Give them the wisdom to do that, Lord. Even right now I pray for each and every one, for if they have any situation that is blocking them from having a personal relationship or a personal devotion with you, Lord. Right now we pray that you will release and you will give them a breakthrough in their spiritual time, Lord. ஆண்டவரே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட்ரன்ஸ் அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து ப்ரேயர் பண்ண முடியாமல் இல்லை அவங்க டிவோஷன் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா, இப்போது ஆண்டவரே நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்காக அந்த பிரேக் த்ரூ, அந்த டெலிவரன்ஸை கொடுங்க அப்பா. லெட் தெம் பி ஃப்ரீ இன் யுவர் ஸ்பிரிட். அவங்க உங்களுடைய அவங்க ப்ரேயர் பண்ணுறப்போ அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் லெட் தெம் ஃபீல் யுவர் பீஸ். அவங்க உங்களுடைய சமாதானம், உங்களுடைய பாசத்தை உணரட்டும் அப்பா. யூ பி வித் தெம் அண்ட் யூ கைட் தெம் அண்ட் யூ கிவ் them your heart and your spirit. In the name of Jesus we pray. Amen. ஸோ இந்த ப்ரோக்ராம்லேயும் உங்களை சந்தித்தது மிகுந்த சந்தோஷம். தேங்க்யூ செரி ஃபார் ஜாயினிங் மீ. தேங்க்யூ ஸ்டெல்லா. இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். உங்ககிட்ட பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ எம் ஷுர் நிறைய யங் பீப்புளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். எங்களோட யூடர்ன் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லேயும் எங்களோட வீடியோஸ், எங்களோட போஸ்ட்ஸ் நிறையா எவ்ரிடே நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. And we will see you next time on the U-Turn Youth Show. Bye.